நடைபெற்ற ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சியில் விழுப்புரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் குழந்தைகளை எவ்வாறு அரவணைத்து தூக்க வேண்டும் என பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தி குழந்தைகளை தூக்கி மகிழ்ந்தார். தமிழகத்தில் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிப்பை தீவிரமாக செயல்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய் என்கின்ற திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக கடந்த 2022ஆம் ஆண்டு 6 மாதத்திற்குட்பட்ட கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு 2 ஊட்டச்சத்து பெட்டகங்களும், மிதமான ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு 1 ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தற்போது 2ஆம் கட்டமாக கடுமையான மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குவது துவங்கப்பட்டுள்ளதால் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் நகராட்சி மருதூர் பாரதியார் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு 2ஆம் கட்டமாக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டு 129 குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாய்மார்கள் 5 மாத 8 மாத கைக்குழந்தையுடன் கலந்து கொண்டதால் அப்போது தாய்மார்களின் கைக்குழந்தைகளை எவ்வாறு அரவணைத்து தூக்க வேண்டும் என கைக்குழந்தைகளை இருக்கைகளால் தூக்கி காண்பித்தார். அதனைத் தொடர்ந்து 3ற்கும் மேற்பட்ட கைக்குழந்தைகளை தன் கையால் தூக்கி குழந்தைகளின் பெயரை பெற்றோர்களிடம் கேட்டு மகிழ்ந்தார்.